பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்திய தேசத்துல இந்திய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். என்ன தெரியுமா? இந்தியாவின் குடியரசு தினம். ஆகஸ்ட் 15 இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்தது. ஆனா குடியரசு என்பதாக மக்கள் ஆட்சியினுடைய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு குடியரசு தினம் என்று ஒரு நாள் நியமிக்கப்பட்டு அது இந்திய மக்கள் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நாள். தேசத்துல மக்கள் ஆட்சி, மக்களே ராஜாக்கள் என்பதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மக்களுடைய உரிமைகள் அதெல்லாம் சொல்லப்பட்டு இது குடியரசு நியமிக்கப்பட்ட ஒரு நாள். இது இந்த நாள் ஆண்டவர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா, யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சுதந்திர தினம் இருக்கும். எல்லா நாட்டுக்குமே, பெரும்பாலும் உலகத்துல எல்லா நாடுமே ஒரு காலத்துல அடிமைப்பட்டு விடுதலை பெற்று சுதந்திர தினம். இந்தியாவில தான் குடியரசு தினம்னு ஒரு நாள். அப்போ மக்களுக்கு முழு உரிமை அளிக்கப்பட்டு மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு தேசத்துல என்ன காணப்படுகிறது? பயம். சூழ்நிலை கண்டு பயம். பொருளாதாரத்தின் காரியங்கள் பயத்தை உண்டாக்குறது. விடுதலையோட வாழ முடியுமா? நிரந்தர வேலை இருக்குமா? பிசினஸ் எல்லாம் செய்ய முடியுமா? நடக்கிற காரியத்தை பார்த்தா நம்ம ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்புகிற பயப்படுகிற சூழ்நிலை தான் எல்லா தேசத்திலுமே காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த நாள்ல தேசத்துல விரும்பத்தகாத பல காரியங்கள் நடக்கிறது. ஒரு பக்கம் பாவம் பெருகுகிறது, இன்னொரு பக்கம் அநீதி பெருகுகிறது, இன்னொரு பக்கம் அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறது. அதனால மக்களுக்குள்ள ஒரு பயந்து நமக்கு என்ன நீ ஒதுங்கி வாழுகிற ஒரு நிலைமைதான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, எந்த சூழ்நிலை கண்டு பயப்படாத, நீ மகிழ்ந்து களிகூறு, நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன். தேசத்துல உலகத்துல என்ன நடந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எதை கண்டு நீ பயப்படாத, நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன். எல்லாருக்கும் வேலை போனாலும் நான் உனக்கு நிரந்தர வேலை தருவேன். எல்லாருடைய தொழிலும் பாதிக்கப்பட்டாலும் உன் தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் வாழ்க்கையில தோல்விகளை சரிவுகளை சந்தித்தாலும் நான் உன்னை தாங்கி நடத்துவேன். அதனால நீ பயப்படாதன்னு சொல்லுகிறார். நீங்க அரசாங்கத்தை சார்ந்தோ மனிதர்களை சார்ந்தோ வாழாதபடி